ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் சேலில் எபிசோட் 192 எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எல்லாருமே லைக் போட்டு வீடியோக்குள்ள வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட்டு வீடியோ ஆரம்பிங்க. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டீமன் கார்டு எம்பரோட ஹாரா இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஷாக் பார்த்து திடீர்னு ஒரு கை லாங்கோச்சன், நீ ரொம்பவுமே போல்டானவன் அப்படின்ட்டு அந்த இடத்துல டைமே ரிவர்ஸ் பண்ணுது. அந்த இடத்துல நடந்த எல்லா விஷயங்களும் ரிவர்ஸ் ஆகி ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்க ஆரம்பிச்ச இடத்துல. ஸோ இப்படி நடந்தா டீமான் காட் எம்பரர் மட்டும் காடாக வந்தான் அப்படின்னா அவர் தாண்டி யாருமே காட் கிடையாது. இந்த ஹோலி கான்டினென்ட்லேயே மொத்தம் ஒரே ஒரு காட் அவர் மட்டுமா தான் இருப்பார். அவர் கடவுளாகி வந்ததுக்கப்புறம் யாராலையுமே பார்த்தீங்கன்னா அவரோட சக்தியை சப்ரஸ் பண்ணவே முடியாது. அவர் தான் ஒரே ஒரு கடவுள். அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அவரோட வாய்ஸ்க்கு இந்த யூனிவர்ஸே தலைப்படியும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா லிவிங் பீயிங்ஸுமே அவரோட கண்ட்ரோல் தான். அவரை எதிர்க்க யாராலையும் முடியாது. இவனுக்கு எல்லாரோட உயிருமே அவர் காலு கீழே தான். அதுக்கப்புறம் எந்த நம்பிக்கையுமே இருக்குது. மொத்த உலகத்தையுமே அவர் நினச்சா மாற்ற முடியும். இது எல்லாத்துக்கும் சக்தி கொண்டவராக மாறுவார். அதுக்கப்புறம் இந்த ஒட்டு மொத்த கான்டினென்ட்டையுமே பார்த்தோன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி ரிசைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வாய்ஸ் மூலமாக கேட்டுக்கிட்டு இருந்ததில். அது மட்டும் இல்லாமல் அவரோட குறிக்கோள் கடவுளாகிறது ஒரே குறிக்கோள் டிஸ்ட்ரக்ஷன், ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன், ஆஸ்டின் கிரிஃபின் அவர் அழிக்கிறது தான் அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் சொல்லுது. அவர் அதில் ஜெயிக்கிறாரோ இல்லையோ, அவர் ஆஸ்டின் கிரிஃபினை அழிக்கிறாரோ இல்லையோ, இந்த போர்னாலேயே இந்த ஒட்டுமொத்த உலகமே அழிஞ்சிடும். இந்த உலகம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு எல்லாமே அழிஞ்சு கண்டிப்பாக பேரழிவு நடப்போம். ஆனால் இதுக்கு எல்லாத்தையுமே தடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்குது. அந்த ஒரே ஒரு ஆள் அப்படின்ட்டு திடீர்னு எல்லாமே ரிவர்ஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஹாய் பில்லரை ஒட்டைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜுக்கு பார்த்தா போக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோக்கும் சப்கான்ஷியஸாக புரிஞ்சுட்டு என்ன நடக்குது இங்கே எப்படி டைமே ரிவர்ஸ் கேட்ட என்னோட கடைசியில் உனக்கு என்ன பண்ணுற விஷயம் உனக்கு தானா புரியும் அப்படின்ட்டு அவரோட ஸ்டோரியை பார்த்தோம்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காட் ஆஃப் கிரியேஷன் அவரோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இந்த யூனிவர்ஸ் எல்லாத்துக்கும் முதல்ல இது எல்லாம் உருவாகிறதுக்கு முதல்ல இந்த யூனிவர்ஸில் எந்த ஒரு பொருளுமே இருக்காது. எதையும் நம்மளால் தொட்டு ஃபீல் பண்ணவும் முடியாது, எதையும் உணரவும் முடியாது. அப்படிப்பட்ட வச்சு இந்த எம்டினஸ்க்கு அப்புறமா ஃபைனலாக 2 சக்திகள் உருவாச்சு. ரெண்டுமே ட்வின்ஸ். ஒன்று நான், அதுக்கப்புறம் அவன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவான். ஸோ இந்த இடத்துல அவன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ஹீரோ கேட்பா. அப்போ அது ஹெவன்லி டிஸ்ட்ரிக்ஷன் ஆஸ்டின் கிரிஃபின் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா தெரியாத மாதிரி புரியாத மாதிரி கேட்க அது கேட்ட ஆமாம் கரெக்டு தான், ஹெவன்லி டிசாஸ்டர் ஆஸ்டின் கிரிஃபின். அந்த ஆஸ்டின் கிரிஃபினுக்கு உண்மையிலே நிறைய பேர் இருக்கு. ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன், காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அப்படி இல்லைனா ஆஸ்டின் கிரிஃபின், அப்படி இல்லைனா மேபி உனக்கு ரொம்ப பரிச்சயமான ஹாயு அப்படின்ட்டு ஹாயோட பேர் சொல்லிட்டு ஒரு அப்பியரன்ஸ் கொண்டு வருங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ ஒன்றும் புரியல. இல்லை எப்படி ஹாயு ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் ஆஸ்டின் கிரிஃபினா அப்படின்ட்டு ஹீரோ பிடிக்காது. ஆனால் அப்படின்ட்டு அவனுக்கு ஹீரோ தாங்கிட்டு இருக்க. ஸோ இதை கேட்டவனே அவர் சொல்லுவார், ஆமாம் ஹாயுன்ற கேரக்டரும் ஆஸ்டின் கிரிஃபின்ற கேரக்டரும் ரெண்டுமே வேறு தான். ஆனால் அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்ற கிட்டத்தட்ட ஹாயுங்கிற கேரக்டர் அந்த ஒரு உணர்வுங்கிறது வேறு, ஆஸ்டின் கிரிஃபின் வேறுன்னு சொல்லுவார். ஹாயோட அவரோட எண்ணத்தை காட்ட அந்த சின்ன மீனை தூக்கி போட்டு அதனோட சைல்டிஷ்னஸ் காட்டுவார். ஸோ அதுக்கு மேலே அவர் அடுத்த விஷயத்தை சொல்கிறாரு. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா மெனி எட்டர்னல்ஸ் நிறைய எராஸ்க்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் எனர்ஜி கேதர் பண்ணிட்டு கண்ணை திறந்தோம். அப்போ கண்ணை திறந்த உடனே அப்போ தான் யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் கிரியேஷன் கார்டாக இருந்தேன். எனக்கு எல்லா விஷயத்தையும் கிரியேட் பண்ணுங்கிறது என் பர்பஸ்னு புரிஞ்சுது. நான் இந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணேன், லைட்டை கிரியேட் பண்ணேன், டார்க்னஸை கிரியேட் பண்ணேன், லிவிங் பீயிங்ஸை கிரியேட் பண்ணேன், கடவுள்களை கிரியேட் பண்ணேன், லைஃப் அண்ட் டெத், இரவு பகல், எப்படி எல்லா விஷயமே கிரியேட் பண்ண. ஆனால் இப்படி கிரியேட் பண்ண எனக்கு நிறைய சக்திகள் பார்த்தீங்கன்னா நிறைய எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் என்னால் முடிகிற வர க்ரியேட் பண்ணி என்னோடய ஃபைனலான மிஷின் இந்த மாதிரி எல்லாம் அதுவே இயங்குகிற உலகத்தை உருவாக்கணுங்கிறது தான். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி ஒரு சமமான வாழ்க்கையை உருவாக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ நான் ஒரு கட்டத்தில் என்னோடய மிஷினுக்கு என்னோடய ஃபைனல் இலக்கை நான் அச்சீவ் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு நினச்சேன். ஆனால் அப்படின்ட்டு அவரும் சொல்லுவார். அப்போ எனக்கு புரிஞ்சது அது முடியலை, ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் பிரதரை பற்றி சொல்கிறாரு. ஸோ இவர் எப்படி காட் ஆஃப் கிரியேஷனோ அவர் பியூர் டிஸ்ட்ராக்ஷன்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், கண்ணில் படுற எல்லாத்தையுமே அழிக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து சக்தி இருந்தது. அவன் பாதையில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அழிக்க ஆரம்பித்தான் என்னோட பிரதர். ஸோ நாங்கள் 2 பேருமே சமமான எனர்ஜி, சமமான சக்திகள். நான் உருவாக்குறவன் அழிக்கிறவன் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் எங்களோட விதிங்கிறது எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. ஒருத்தர் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக வந்து எரேஸும் பண்ண முடியாது. ஸோ இப்படியே இந்த சைக்கிள் தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு விஷயம் சொல்லுவார். ஸோ இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும்னா லாங்கோச்சன் உன்னால தான் முடியிட்டு ஹீரோ தள்ளிவிட அவர் சொல்கிறார் இடத்துல, ஒரு கடவுள் ஒரு காடை கொல்லனா அதுக்கு ஒரே ஒரு வழி தான், இன்னொரு கடவுளால் மட்டும்தான் வந்து கொல்ல முடியும். நீ கடவுளாகிறது மட்டும்தான், இதை தடுக்க ஒரே வழி லாங்கோச்சன் அப்படின்ட்டு அவரு சொல்லுவார். ஸோ நீ வந்து லவ் பண்ணுற இந்த பீப்புள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணனா நீ கடவுளாகிறதான் ஒரே எல்லா ப்ரிப்பரேஷன்ஸையும் நான் ஆல்ரெடி உனக்காக பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான அந்த எட்டர்னல்ஸ் ஹீரோஸ் ஸ்டார் ரிலீமில் இருந்தாங்களே அந்த எட்டர்னல்ஸ் ஹீரோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வர வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் 6000 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த டீமன்ஸ் கூட போட்டி போட்டு இவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாத்துக்கும் கடைசியான இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ஹெவன்லேயே பேரறிவை வந்து நிறுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக லாங்கோச்சன் நமக்கு உதவி ஆகணும். எல்லாத்தையுமே இவன் கண்டிப்பாக முடிச்சு போன்ற நம்பிக்கை இருக்குது. இன்னும் கடைசி நம்ம சாக்ரிஃபைஸ், இந்த ஒரே ஒரு சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணணுன்ட்டு இதுவரை அவங்க உடம்புல இருக்கிற எல்லா எனர்ஜியும் கேதர் பண்ண எல்லா எனர்ஜியும் ஒன்றா கலெக்ட் பண்ணுறாங்க எட்டர்னல் ஹீரோஸ். ஸோ இவங்க எனர்ஜி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் வேர்ல்டு அவங்களுக்குமே இந்த விஷயம் வந்து தெரிய இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தினது எனர்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணி 5th ஸ்டார் க்ரௌன் இருக்கிற விஷயம் அதை தாண்டி அடுத்த ஸ்டார் க்ரௌன் போகிறான். இந்த பக்கம் கைகராக இருக்கட்டும் இவங்க லவ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து மைண்டில் வருவாங்க. ஸோ நான் கண்டிப்பாக சேர்ந்து இந்த இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணும், நான் கண்டிப்பாக வந்து அடுத்த ஸ்டாரை வந்து சேர்க்கணுன்ட்டு 5th ஸ்டார் க்ரௌனாக இருந்தவன் 6th ஸ்டார் க்ரௌனாக மாறுறதுக்கு ஹீரோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனோட எல்லா மெமரிஸ் ஞாபகம் ஹியூமன் வேர்ல்டு இருக்கிற எல்லா மக்களுமே அவங்க கிட்ட இருக்கிற எனர்ஜி வந்து நம்ம லாங்கோச்சன் சக்ஸஸ் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்கு அவங்க அதை கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாரோட எனர்ஜி கேதர் ஆகி 5th ஸ்டார் க்ரௌன் கடைசியாக 6th ஸ்டார் க்ரௌனும் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பவர்ஃபுல்லாக வரான். கடவுள் டிவைனிட்டி ஆப்டேட் பண்ணுற அந்த ஒரு கதவுமே திறக்கிறான். ஹீரோ மட்டும் இதுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னா கடவுளாகவே மாறிடுவான். ஸோ அந்த டீமன் கார்டு எம்பரர் வந்து போனது அது மாதிரி. ஸோ இதில் வந்து எட்டர்னல் ஹீரோஸ் பேசுகிறாங்க லாங்கோச்சன் அதுதான் உனக்கான பாதை, இது எல்லாத்தையும் நீ வந்து முடிச்சு வை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த இதில். ஸோ இந்த டைம் இதுதான் கண்டிப்பாக உனக்கு அந்த பெஸ்ட்டாக இருக்கும், இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக நீ எங்களை கொண்டு வருன்ற நம்பிக்கையோடு நாங்கள் கிளம்பணும். இந்த இதில் நம்ம ஹீரோவை பார்த்தா வந்து மற்ற சீனியர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக சீனியர்ஸ் நான் வந்து செய்வேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு மரியாதை பார்த்தீங்கன்னா செலுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்து நம்ம ஹீரோ அமைச்சிருவாங்க. ஹீரோ வந்துட்டுனா எல்லாருடைய எண்ணத்தையும் தோளில் தங்கிட்டு நடக்க ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சு வைப்பேன், மனித எண்ணத்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேட்டுக்கிட்ட வந்து நடந்து போகிறான். அந்த கேட்டுக்கிட்டே போயிடான். அந்த கேட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இவன் வர்றதுக்கு ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. அது ஒரு பாதை. ஸோ திரும்பி பார்த்துட்டு ஸோ இது எல்லா விஷயத்தையும் நான் மாற்றுவேன், என் உயிரை கொடுத்தாலும் இதுக்கு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் நான் கண்டிப்பாக காப்பாற்றும் அப்படின்னு போயிட்டு திடீர்னு இடத்துல சீனியர் ஃபஸ்ட்டு சீனியர் தாண்டி யாரோ ஒருத்தர் கிளாஸ் ஆகிறான். அவனை பார்த்தோன்னே இது ஆஸ்டின் கிரிஃபின் மறந்து போயிடாரு. ஆஸ்டின் கிரிஃபினை வந்து வாய்மை கஷ்டம் அமைதியாக இருந்தோம்னு சொல்லிட்டு போகிறான். எப்படி சாத்திய இவன் எப்படிங்க பார்த்தான், இல்லை இதை அந்த கதவுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்க ஆஸ்டின் கிரிஃபினும் கதவுக்குள்ளே போயிடுறாரு. ஆஸ்டின் கிரிஃபினை பார்த்தா வேற ஒரு த்ரோனில் அந்த த்ரோன்கிட்ட போயிட்டு இருக்கிறதுல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீ நினச்ச மாதிரி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறியா பிரதர் அப்படின்ட்டு கிரியேஷன் கார்டை பற்றி சொல்கிறாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீ என்ன தான் நினச்சாலும் லாங்கோச்சன் நீங்கள் எப்படிப்பட்ட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவரோட சக்ஸஸராக அதாவது ஆஸ்டின் கிரிஃபினோட சக்ஸஸராக நம்ம ஹீரோவை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து இருக்கான். ஸோ ஹீரோ மட்டும் வந்து ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் காடாக மாறிட்டான் அப்படின்னா கிட்டத்தட்ட கிரியேஷன் கார்டு ஈக்குவலான பவர் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி வந்து அவனுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து அவனை வந்து ஹெவன்லி டிஸ்ட்ரக்ஷன் கார்டாக நான் வந்து மாற்றுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே குறிப்பிட்டுவாங்க. இது சரியான மீனிங் வந்து இன்னும் வந்து தெரியல. ஒரு பக்கம் ஆஸ்டின் கிரிஃபினோ பார்த்தனா இந்த மாதிரி யோசிக்கிறேன். இன்னொரு வாய்ஸ் ஒன்று கேட்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 6000 வருஷத்துக்கு மேலே இந்த டீமன்ஸ் வந்து மனித உலகத்துக்குள்ளே வந்து வந்தாங்க. ஸோ இந்நாள் வர கடவுள்களை கட்டுப்படுத்த முடியாத சக்தி இது மேலே. ஆனால் ஒரே ஒரு பவர் இருக்கிற கடவுள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, இருக்கிற விதிகள் எல்லாத்துக்கும் மீறின ஒரே சக்தி அப்படின்ட்டு கொய்யால எட்டர்னல் டவரை பார்த்தீங்கன்னா வந்து அப்பியரன்ஸ் கட்டுங்க. அந்த கடவுள் வேறு யாரும் இல்லை, காட் லுக்ஸ்
அவர் தான் தலைவர் தான் வந்து சொல்லுவாங்க இதை பற்றி. ஸோ நம்ம கையரை பார்த்தீங்கன்னா வந்து டெலப்போர்ட் பண்ணி எட்டர்னல் டவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மினி ஒன் கூட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல. ஸோ கையருக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்குதுன்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பக்கம் மினி ஒன்று வந்து ஸோ மேடம் இந்த மாதிரி இலாக்கை ஸோ சீனியர் இலுக்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக ஒரு கிஃப்ட்டை விட்டு போயிருக்காரு அப்படின்ட்டு சொல்ல அந்த கெட்டமே மாறி ஒரு கை ஒட்டச்சிக்கிட்டு டிமென்ஷன் உடச்சிட்டு ஒரு பாதையை பார்த்தோன்னா உருவாக்குது. அது ஒரு கேட். அந்த கேட்லேருந்து பார்த்தோன்னா வந்து படிக்கட்டுகள் பார்த்தோன்னா வந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து இது என்ன விஷயம்னு நம்ம கையருக்கு புரியாமல் இருக்க நம்ம மினி ஒன்று சொல்லுவோம் இதுதான் டிவைனிட்டி ஆப்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு கேட். ஸோ நம்ம கையரும் பார்த்தோன்னா வந்து கட்டவுல் ஆகிற மாதிரி பார்த்தோன்னா ஒரு போஸ்டர் பார்த்தோன்னா வந்து இதில் வந்து காமிப்பாங்க. ஸோ அவ்வளோ பார்த்தோன்னா வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்ததுல ஸோ இது டிவைனிட்டி பார்த்தீங்கன்னா எந்த டிவைனிட்டி வந்து ஆப்டெயின் பண்ண வைக்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம மினி ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மேடம் இந்த பார்த்தோன்னா வந்து காட் ஆஃப் டெத் நீங்கள் இந்த ட்ரையலை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வந்து காட் ஆஃப் டெத் அவரோட பவரை பார்த்தா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் புது காட் ஆஃப் டூரிஸ்ட் ஃபார்ம் அந்த டெத் ரிவர் அந்த இடத்துக்கு உங்களை வந்து கூப்பிட்டு போகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து நம்ம கையர் மைண்டில் வருது ஒரே விஷயம் தான் எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல லாங் ஓச்சன் கூட நின்று அவனுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு என்னென்னதான் நம்ம வந்து சேர்ந்து வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம கையரும் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து என்டர் ஆகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கடவுளாவது என்டர் ஆகிறதோட இந்த சீன் பார்த்தீங்கன்னா அதை வந்து கட் பண்ணுறாங்க. இதோட அந்த சீன் வந்து முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரிவியூ ஜஸ்ட் வந்து காட்டுவாங்க. அடுத்த எபிசோட் கையர் வந்து எப்படி வந்து காட் ஆஃப் டெத்தாக மாறும் அதுக்கான ட்ரையல்ஸ் அதை பற்றி தான் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்டோரியுமே வந்து புரிஞ்சிருக்கும் யார் இந்த ஆஸ்டின் கிரிஃபின் அப்படின்ற விஷயம் இன்னும் நமக்கு புரியாதது. நம்ம டீமான் காட் எம்பரர் அவரோட வந்து பேக் ஸ்டோரி அடுத்தடுத்து வரும். அதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி வந்து நம்ம ஆஸ்டின் கிரிஃபினை வந்து ஏன் தொடர்ந்து கொள்கிறாங்கன்ற விஷயமும் எல்லாமே இதில் வந்து அடுத்த எபிசோடு வரும். ஸோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். பை. கமெண்ட் மட்டும் பண்ணுங்க எப்படி இருக்குன்ட்டு.